நெக்ஸ்ட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பால் நிர்ணயம், செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் பால் சார்ந்த மரபு கடத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குரோமோசோம் கேரியோடைப்பிங்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை வந்து ஒரு மேப்பிங்காக வரைகிறது, அதுக்கு பேர் தான் கேரியோடைப்பிங். நெக்ஸ்ட்டு பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னா அந்த சந்ததி ஒரு ஜெனரேஷன் அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி வழி வழியாக போகிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது. மென்டாலியன் டிஸார்டர்ஸ் நோய்கள், மென்டாலியன் குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்குறது. அடுத்தது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம இந்த லெசன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பயாலஜியோட ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறோம். டீல்ஸ் வித் த ஸ்டடீஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி அண்டு வேரியேஷன்ஸ். என்ன எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன். சரியா? டு டிஸ்கிரைப் ஹவு கேரக்டரிஸ்டிக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பாஸ் ஆன் ஃப்ரம் த பேரண்ட் டு தர் ஆஸ்பிரிங்ஸ். எப்படி பேரண்ட் கிட்டேருந்து ஆஸ்பிரிங் பெற்றோர்கிட்டேருந்து அடுத்த சந்ததிக்கு எப்படி கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். அப்போ the unit of the heredity is known as the gene. சரி, ஹெரிடிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜீன் இஸ் த இன்ஹெரிட்டட் ஃபேக்டர். ஜீன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? இன்ஹெரிட்டட் ஃபேக்டர் தட் டிட்டர்மைன் த பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். வேரியேஷன் இஸ் அ டிகிரி பை விச் ப்ரோஜனி டிஃபர் ஃப்ரம் த பேரண்ட். இப்போ பேரண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அதே டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை அதே மாதிரி இருப்பாங்களா, இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாப்டரில் கோயிங் டு லேர்ன் அபவுட் த மல்டிபிள் அலில், பல்கூட்டு அலில்கள், அதாவது ஜீன் வந்து குரூப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ரெஃபரன்ஸ் டு த ஹியூமன் பிளட் குரூப்பிங், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன், இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ், செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ் அண்ட் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் அல்லீல்ஸ். மல்டிபிள் அல்லீல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படிங்கிறது பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். எ குரூப் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜெனட்டிக் செக்ரிகேஷன் இந்த மென்டாலியன் இன்ஹெரிட்டன்ஸ், மென்டாலியனோட மரபு கடத்தலோட விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஜீன்ஸில் ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஜீன்ஸில் ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒன்று டாமினன்ட், இன்னொன்று ரிசர்சிவ். டாமினன்ட் அப்படிங்கிறது ஓங்குத்தன்மைன்னு சொல்கிறோம், ரிசர்சிவ் அப்படிங்கிறது ஒடுங்குத்தன்மைன்னு சொல்கிறோம். அண்டு டால் வர்சஸ் டிராஃப்ட். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்று டாலாக இருக்கும், இந்த டாலு, இது டிராஃப்ட். அப்போ டால் அப்படிங்கிறது டாமினன்ட், டிராஃப்ட் அப்படிங்கிறது ரிசர்சிவ். அப்போ இதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு கொடுக்கலாம், இதுக்கு வந்து ஸ்மால் டி அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ ஒரு டாமினன்ட் கேரக்டர், ஒரு ரிசர்சிவ் கேரக்டர்ஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம். த ஃபார்மர் இஸ் த நார்மல் அல்லீல்ஸ் ஆர் வைல்ட் அல்லீல்ஸ், தட் லேட்டர் த மியூட்டன்ட் அல்லீல். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதாவது டாமினண்ட்டும் இல்லாமல் ரிசர்சிவும் இல்லாமல், அதாவது டாமினன்ட் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடியது, ரிசர்சிவ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? மியூட்டன்ட், திடீர் மாற்றம் அடைந்த ஜீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். மியூட்டன்ட். சரியா? மியூட்டன்ட் அல்லீல். த ஜீன் கேன் மியூட்டட் செவரல் டைம் ப்ரொடியூசிங் த செவரல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம். அப்போ ஒரு ஜீன் வந்து நிறைய டைம் திடீர் மாற்றம் அடையுது. மியூட்டேஷன்ஸ் மீன்ஸ் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் த ஹெரிடிட்டி ஜீன்ஸ். சரியா? சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறைய டைம் வந்து ஒரு ஜீன் வந்து நிறைய டைம் மியூட்டேஷன் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்கிறோம்? அதுதான் பல ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. த 3 or more alleles of the gene that control the particular trait, ஒரு குறிப்பிட்ட பண்பை வந்து கட்டுப்படுத்துது எப்படின்னு சொல்கிறோம்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள். சரியா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துது. அதில் 3 அல்லது 3க்கு மேலே அல்லீல்கள் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பல்கூட்டல். இது குரூப் ஆஃப் ஜீன்ஸ். The group of genes is called multiple allelism அப்படின்னு சொல்கிறோம். மல்டிபிள் அல்லிலிசம், அதுதான் மல்டிபிள் அல்லிலிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி,
அடுத்தது ஹியூமன் பிளட் குரூப்பிங் அப்படிங்கிற டாப்பிக்கு பார்க்கலாம். மனிதனோட இரத்த வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். மனிதனோட இரத்த வகைகள் பார்த்தோம் அப்படின்னா மனிதன்லேயும் என்னதான் இருக்குன்னு சொல்கிறாங்க, மல்டிபிள் அலிலிசம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் அலிலிசம் அப்படின்னா பல்கூட்டு அல்லல்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருந்தாலுமே ஹியூமன் பிளட் குரூப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த லேர்னிங் about the antigen and antibodies. அதில் என்ன இருக்கும், ஆன்டிஜன் அப்படிங்கிறது எதிர்ப்பொருளை தூண்டக்கூடியது, நம்மளோட ரத்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்ப்பொருளை தூண்டக்கூடியது. ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது எதிர்ப்பொருள். சரியா? அப்போ இதனால் இந்த பிளட் குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மரபு கடத்தில் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிஓ இந்த மாதிரி பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி வர் டிஸ்கஸ்டு. நம்ம ஆல்ரெடி நம்ம 11th வந்து 7th சாப்டரில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. சரி, இப்போ ஏபிஓ ரத்த வகை வந்து ஹியூமன் பீயிங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏபிஓ பிளட் குரூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஆலில்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங். அது அந்த ரத்தத்தில் என்னதான் இருக்குது, மல்டிபிள் அலைலிசம் தான் இருக்குது. சரியா? அப்போ பிளட் டிஃபர் கெமிக்கலி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பிளட் வந்து என்ன ஆகுது, ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பார்க்கும்போது மாறுபடுது அப்படின்னு சொல்கிறோம். when two different incompatible blood types are mixed. சரியா? அப்போ அடிப்படையில் பொருத்தமில்லாத 2 ரத்தத்தை நம்ம ஒன்றாக கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எரித்ரோசைட்ஸ் என்ன ஆகும், அக்ளூட்டினேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அக்ளூட்டினேஷன்னா த கிளம்பிங் டுகெதர் அப்படின்னா ரத்தம் வந்து கட்டியாக மாறுறது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் அன்மேட்ச்டு. சரியா? மேட்சிங்காக தான் நம்ம பிளட்டை வந்து கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். அன்மேட்சிங்காக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எரித்ரோசைட்ஸ் ரத்த சிவப்பணுக்கள் எல்லாம் அக்ளூட்டினேஷன் ஆகும். த பேசிக் ஆஃப் த கெமிக்கல் டிஃப்ரென்ஸ் இந்த டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். த மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்பிசி அண்ட் எபித்தீலியல் செல் இதெல்லாம் கிளம்ப் ஆகிக்கும்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்ல் லான்ஸ்டெய்னர் டிஸ்கவர்ட் த 2 kinds ஆஃப் ஆன்டிஜன். அவர் தான் ஃபஸ்ட்டு 2 types ஆஃப் ஆன்டிஜனை டிஸ்கவர் பண்ணார். இஸ் கால்டு ஆன்டிஜன் A and antigen B. The surface of the RBC of the human blood group based on the presence or absence of the antigen. அதாவது மனிதனோட கவனிக்கணும் நல்லா, இது வந்து ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். சரியா? இந்த ஆர்பிசியோட அவுட்டர் சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 types ஆஃப் ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க, A அண்டு B. சரியா? A அண்டு பி ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த சர்ஃபேஸில். சரி, பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ட் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் 3. இப்போ எல்லாரும் உடம்புலையும் இந்த 3 ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏ இருக்கும், பியும் இருக்கும், அல்லது இல்லாமலும் இருக்கும். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னவா பிரிக்கிறோம், பிளட் குரூப் ஏ பி O is the universal donor அப்படின்னு சொல்கிறோம். the 4 and rarest blood group the AB. சரியா? ரொம்ப ரேரஸ்ட் பிளட் குரூப்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். அவங்க வந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, டொனேட் பண்ண முடியாது. டிஸ்கவர்ட் இன் 1902 த 2 லான்ஸ்டெய்னர் ஸ்டூடெண்ட்ஸ். லான்ஸ்டெய்னரோட ஸ்டூடெண்ட்ஸு வாண்டி காஸ்டல் அண்டு ஸ்ட்ரூட்லி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. சரியா? அடுத்தது பென்ஸ்டைன் இன் த 1925 டிஸ்கவர்ட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளட் குரூப். அதுக்கு பின்னாடி லான்ஸ்டெய்னர் தான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. சரியா? அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பை ஹியூமன் பீயிங்ஸில் கண்டுபிடிச்சாங்க. பை த நம்பர்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலிலிக் சீரியஸ் த 3 ஆட்டோசோமல் அலில் லொக்கேட்டட் இன் த. அப்போ நம்மளோட பிளட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய குரோமோசோம், நம்மளோட ஆட்டோசோம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோசோம் வந்து 22 பேர்ஸ், ஆலோசோம் 1 பேர்ஸ். 22னா 44 குரோமோசோம், 1 பேர்ஸ்னா 2 குரோமோசோம். அப்போ இந்த 44ல் 9th குரோமோசோம்
9th குரோமோசோம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஒரு பர்சனுக்கு 9th குரோமோசோம், சரியா மார்க் பண்ணிக்கோங்க, 9th குரோமோசோம் தான் பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுது. த ஜீன் கண்ட்ரோல்டு பிளட் டைப்ஸ் ஹாஸ் பீன் லேபிள்ட் ஆஸ் த லெட்டர் எல் ஆஃப்டர் நேம் ஆஃப் த டிஸ்கவர். லான்ஸ்டெய்னர் கண்டுபிடிச்சதுனால பிளட் குரூப் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஜீனை வந்து எல்லுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஐசோ அக்ளூட்டினேஷன் ஆர் ஐ அப்படின்னு சொல்லலாம். எல் ஆர் ஐ. எல் வந்து லான்ஸ்டெய்னர் கண்டுபிடிச்சது. ஐ எக்ஸிஸ்ட் த 3 அல்லலிக் ஃபார்ம். ஐயை வந்து நம்ம 3ஆ எழுதலாம். எப்படி 3ஆ? ஐஏ, ஐபி அண்ட் ஐஓ. அந்த பிளட் குரூப் ஏபி இருக்கிறதுனால, ஏபி ஓ இருக்கிறதுனால, ஐ லான்ஸ்டெய்னருங்கிறதுனால ஏ பி ஓ ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி,